வணக்கம். தமிழ்நாட்டில் அனல் மின் உற்பத்தி பற்றி கடந்த பகுதியில் பார்த்தோம். இதில் தமிழ்நாட்டில் மொத்த மின்திறன் எவ்வளோ அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். மொத்த மின்திறன் எவ்வளோன்னா 41,000 சொல்லிட்டு பார்த்தோம். இதில் அனல் மின் நிலையத்தில் 16,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக காற்றாலை மின்சாரம் 11,000 மெகாவாட் மின்சாரம். அதுக்கு அடுத்ததாக சூரிய ஒளி ஒரு 9,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை பெற்றுள்ளது. அதுக்கு அடுத்ததாக நீர் மின்சாரம் ஒரு 2,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை பெற்றுள்ளது. இது மொத்தம் 41,000 மெகாவாட் மின்சார திறனை பெற்றுள்ளது. ஒரு மணிக்கு 41,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை தமிழக மின் திட்டங்கள் பெற்றுள்ளன. இதில் நமக்கு அதிகபட்ச மின் நுகர்வு எப்போ இருந்ததுன்னா அதாவது மே மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் தேதி அப்போ அதிகபட்ச மின் நுகர்வு எவ்வளோன்னா 20,830 மெகாவாட் மின்சாரம் அன்னைக்கு நுகர்வு செய்யப்பட்டது. இது உச்சபட்ச மின் நுகர்வாக கருதப்படுது. அன்னைக்கு மட்டும் 454 மில்லியன் யூனிட் மின்சாரம் நுகர்வு செய்யப்பட்டது. இதுதான் தமிழக வரலாற்றில் மிக அதிகமான மின் நுகர்வு அடைஞ்ச ஒரு நாளாக கருதுகிறோம். என்னைக்குன்னா மே மாதம் 2ஆம் தேதி 2024 கருதுகிறோம். இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் TNEB 1957 ஆரம்பிக்கப்பட்டது. அது 2010 டான்ஜெட்கோன்னு பிரியுது. அடுத்தது டிரான்ஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. அப்புறம் டான்ஜெட்கோ 2024 3ஆக பிரியுது. தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன் ஒன்று பிரியுது. அதுக்கடுத்தது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரியுது. அடுத்தது தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் சொல்லிட்டு 3ஆக பிரியுது. டான்ஜெட்கோ 3ஆக பிரியுது அப்படின்ற விஷயத்தை கடந்த பாட்டில் பார்த்தோம். இப்போ இந்த 16,000 மெகாவாட் மின்சாரம் எப்படி கிடைக்குது, எந்தெந்த இடத்துல நீர் மின் அதாவது எந்தெந்த அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அதாவது டான்ஜெட்கோக்கு தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் 4 இருக்குது. இது இல்லாமல் மத்திய அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் ஒன்று நெய்வேலியில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தமிழக அரசுக்கு அதாவது டான்ஜெட்கோக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் எதுன்னு பார்க்கும்போது முதல்ல ஆரம்பித்தது எதுனா எண்ணூர் அனல் மின் நிலையம் 1970 ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய திறன் 440 மெகாவாட் திறன். அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் அனல் மின் நிலையம் எது அப்படின்னு கேட்டால் எண்ணூர் அனல் மின் நிலையம். அது 1970 ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய திறன் 440 மெகாவாட். ரெண்டாவது ஆரம்பிக்கிறது தூத்துக்குடி அனல் மின் நிலையம். அது 1979 ஆரம்பிக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி அனல் மின் நிலையம் நெய்வேலியிலேருந்து பழுப்பு நிலக்கரியை வாங்கி மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. அது 1979 ஆரம்பிக்கிற அனல் மின் நிலையம். அது 1050 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. தென் மாநிலங்களுடைய மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த அனல் மின் நிலையம் தொடங்கப்பட்டது. மூணாவதா ஆரம்பிக்கப்பட்ட அனல் மின் நிலையம் எதுனா மேட்டூர் அனல் மின் நிலையம். மேட்டூரில் நீர் மின் நிலையம் இருக்குது, அனல் மின் நிலையம் இருக்குது. மேட்டூர் அனல் மின் நிலையம் 1987 ஆரம்பிக்கப்பட்டது. இது 1440 மெகாவாட் மின்திறனப்பட்டது. அதுக்கு அடுத்தது வடசென்னை அனல் மின் நிலையம் 800 வடசென்னை இருக்குது. அது பக்கத்துலேயே வடசென்னை அனல் மின் நிலையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது 1994 ஆரம்பித்தாங்க. அதனுடைய உற்பத்தி திறன் எவ்வளோ அப்படின்னா 1830 மெகாவாட். அப்போது தமிழ்நாட்டில் இந்த 4 அனல் மின் நிலையங்கள் தான் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள். இது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எண்ணூர் அனல் மின் நிலையம். கடைசியாக ஆரம்பிக்கப்பட்டது வடசென்னை அனல் மின் நிலையம். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அனல் மின் நிலையம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வடசென்னை அனல் நிலையம் தான். தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்களில் பெருசு எதுன்னு கேட்டாங்கன்னா வடசென்னை அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இது தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா மத்திய அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் இருக்குது. அது நெய்வேலியில் இருக்குது. நெய்வேலியில் மத்திய அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் இருக்குது. இதனுடைய மொத்த
கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா வந்து 5300 மெகாவாட். அது இல்லாமல் அங்கே சூரிய மின்சக்தி இருக்குது, 1380 மெகாவாட் இருக்குது. மொத்தம் ஏறக்குறைய 7000 மெகாவாட் மின்சாரத்தை நெய்வேலி அனல் மின் நிலையம் உற்பத்தி பண்ணுது. அது உற்பத்தி பண்ணி அதில் 50% வந்து மாநில அரசுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 50% அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்குது நெய்வேலி அனல் மின் நிலையம். ஏன்னா மத்திய அரசோட அனல் மின் நிலையங்கள் வந்து அந்தந்த எந்த மாநிலத்தில் இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு வந்து 50% மின்சாரத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்கும். அப்படி நெய்வேலி அனல் மின் நிலையம் எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து மின்சாரத்தை கொடுக்குதுன்னா கர்நாடகாவுக்கு கொடுக்குது, கேரளாவுக்கு கொடுக்குது, தெலுங்கானாவுக்கு கொடுக்குது, ஆந்திராவுக்கு கொடுக்குது, ராஜஸ்தானுக்கு கொடுக்குது. ஸோ இந்த தமிழ்நாடு தவிர தமிழ்நாடுக்கு 50%, மிச்சம் இருக்கிற 50% இந்த 5 மாநிலம்லாம் கொடுக்குறாங்க. அதாவது கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ராஜஸ்தான், இந்த வந்து 5 மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் அனல் மின் நிலையங்கள். அப்போ அனல் மின் நிலையங்கள் தமிழக அரசுக்கு சொந்தமானது 4 அனல் மின் நிலையங்கள் இருக்கு. அதே நேரத்தில் வந்து மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு அனல் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து காற்றாலை மின்சாரம். காற்றாலை மின்சாரத்தினுடைய நம்மளுக்கு மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே காற்றாலையை பற்றி பார்த்தோம். காற்றாலை வந்து 11000 மெகாவாட் மின்சாரம் திறனை கொண்டது காற்றாலை. இந்த காற்றாலை வந்து அரசுக்கு சொந்தமானது ரொம்ப கம்மியான காற்றாலைகள் தான் இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான காற்றாலைகள் எல்லாமே வந்து தனியாருக்கு சொந்தமானது. அந்த தனியாருக்கு சொந்தமான காற்றாலைகளுடைய நிறுவனங்கள் எதுன்னா வந்து சியாமன், ஜிஇ, எரகான், சுல்சான், கோல்டு விண்ட், வெஸ்டாஸ், இதெல்லாம் வந்து தனியாருக்கு சொந்தமான காற்றாலை நிறுவனங்கள். அதாவது சியமன்ஸ், ஜிஇ, என்ஆர்கான், சுல்ஜான், கோல்டு விண்ட், வென்டாஸ், இந்த மாதிரியான இருக்கலாம். இது இருக்கு. இது வந்து தமிழ்நாடோட மொத்த மின் உற்பத்தி திறனில் 29% வந்து காற்றாலை மின்சாரம் இருக்கு. அப்போ முதல்ல அனல் மின் நிலையம் இருக்கு, அதுக்கு அடுத்ததாக வந்து அனல் மின் நிலையம் ஒரு 52% இருக்கு. இது ஏறக்குறைய 30% வந்து மின்திறனை கொண்டு இருக்குது. அதனால இது வந்து முக்கியமான ஒரு மின்திறன் இருக்கு. இது வந்து இந்த காற்றாலை மின்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு நிறுவனம் வந்து தமிழ்நாடு அரசு தொடங்குது. அந்த நிறுவனத்துக்கு பேர் என்னன்னா தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது 1985. இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில், அதாவது காற்றாலை, சூரிய சக்தி, நீர் மின்சக்தி, இந்த மாதிரியான மின் திட்டங்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காற்றாலை மின்சாரம் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி, அப்புறம் முப்பந்தல் ஆகிய இடங்களில் காற்றாலை நிறைய இருக்கு. அதே மாதிரி இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறு பகுதியிலும் நிறைய இருக்கு. இது இல்லாமல் கன்னியாகுமரியில் இருக்கு, திருநெல்வேலியில் இருக்கு, திண்டுக்கல்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்குது, கோயம்புத்தூர், இந்த மாதிரியான மாவட்டங்களில் நிறைய காற்றாலை நிறுவனங்கள் நிறைய இருக்கு. இந்த காற்றாலை நிறுவனங்கள்லாம் ஏறக்குறைய வந்து 11000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய மொத்த மின் சேவையில் ஏறக்குறைய 30% வந்து இந்த காற்றாலையிலேருந்தே கிடைக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து சூரிய ஆற்றல் மின்சாரம். சூரிய ஆற்றல் மின்சாரத்தை பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டிலே, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய மின்னாற்றல் பண்ணை நிறைய உலகத்தில் இருக்கு. அதில் ஒன்று முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது ராமநாதபுரத்தில் கமுதி சூரிய மின் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கமுதி சூரிய மின் திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு மின் திட்டம். இது வந்து 2500 ஏக்கர்ல சோலார் பேனலை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு நீர் மின் திட்டம். இது வந்து இந்தியாவில் இருக்கிற மிக பெரிய ஒரு சோலார் மின் திட்டத்தில் இது ஒரு மின் திட்டமாக இருக்கு. அப்போது சூரிய மின் திட்டம் நம்மளுடைய மொத்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னா ஏறக்குறைய 10,000 மெகாவாட்டு மின்சாரத்தை வந்து இது உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இந்த சூரிய மின் திட்டம் வந்து இந்தியாவில் 4வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது. முதல்ல இருக்கிற மாநிலம் வந்து குஜராத், 2வதுல இருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா. சூரிய மின் திட்டத்தின் மூலம் அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது வந்து குஜராத்து, 2வதா இருக்கிற மாநிலம் வந்து மகாராஷ்டிரா,
தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு ஏறக்குறைய வந்து 10,000 11,000 மெகாவாட் மின்சாரத்தை காற்றாலைகள் மூலம் உற்பத்தி பண்ணுது. அப்போ இதுவரையும் நம்ம வந்து அனல் மின்சாரத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது காற்றாலை மின்சாரத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சூரிய மின்சாரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நீர் மின்சாரம். நீர் மின்சாரத்தை வந்து இந்தியாவில் நீர் மின்சாரம் வந்து முதல்ல டார்ஜிலிங்கில் தான் முதல்ல தொடங்கினாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சிவசமுத்திர நீர்வீழ்ச்சியில் நீர் மின்சாரம் தொடங்கினாங்க. தமிழ்நாட்டில் பார்க்கும்போது முதல்ல எங்கே தொடங்கினாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மிக காட்டேரி நீர்மின் திட்டம், அது நீலகிரியில். அதுதான் வந்து 1908 தொடங்குறாங்க. அதுக்கடுத்தது 1992 பைக்காரா நீர்மின் திட்டம் நீலகிரியில் தொடங்குறாங்க. முதல்ல பைக்காரா நீர்மின் திட்டம் தான் முதல்ல பொதுமக்கள் பொது பயன்பாட்டுக்காக வந்த நீர்மின் திட்டம் இருக்குதுன்னா வந்து பைக்காரா மீன் திட்டம். அந்த பைக்காரா மீன் திட்டம் 1932ஆம் ஆண்டு முதல்ல தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்போ நீர்மின் திட்டம் வந்து இந்தியாவில் முதல் அடிக்கோலிட்டப்படுது பைக்காரா மீன் திட்டம். அந்த பைக்காரா மீனுடைய எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குதுன்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்தில் நீர்மின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை நீர்மின் திட்டங்கள் இருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து 47 நீர்மின் திட்டங்கள் இருக்கு. அதில் அதிகமான நீர்மின் திட்டங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் காணப்படுதுன்னா வந்து நீலகிரி தான். ஏன்னா நீலகிரியில தான் வந்து நிறைய அணைகள் இருக்கு. ஏறக்குறைய வந்து 28 அணைகள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு. அதனால அணைகள் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நீர்மின் திட்டங்களை உருவாக்குறதுக்கு அந்த மாவட்டம் வந்து மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற 47 நீர்மின் திட்டங்கள்ல பெரும்பான்மையான நீர்மின் திட்டங்கள் எங்கே இருக்குன்னா வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. இந்த நீர்மின் திட்டத்துடைய மொத்த திறன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து 2324 மெகாவாட் வந்து மின் உற்பத்தி திறனை இது பெற்றிருக்கு. இதில் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எது, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து குந்தா நீர்மின் திட்டம். இதனுடைய மின்திறன் எவ்வளோன்னா வந்து 605 மெகாவாட். மிகப்பெரிய மின்திறன் கொண்டது எதுன்னா பார்க்கும்போது வந்து குந்தா மின் திட்டம். இது கோவை மாவட்டத்தை சேர்ந்தது. இது 605 மெகாவாட் மின்திறனை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கு. அது 2வது மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எதுனா வந்து மேட்டூர் நீர்மின் திட்டம். அது 370 மெகாவாட் மின்திறனை மெகாவாட்டு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை அது பெற்றிருக்குது. அப்போ நீர்மின் திட்டத்தில் பார்க்கும்போது வந்து மொத்த நீர்மின் திட்டத்தில் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னா 2324 மெகாவாட் மின்திறனை வந்து நீர்மின் திட்டத்தின் மூலம் வருது. இதில் ஏறக்குறைய 47 நீர்மின் திட்டங்கள் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் அதிகமான நீர்மின் திட்டங்கள் இருக்கு. அதாவது அது மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எதுனா குந்தா நீர்மின் திட்டம். 2வது இருக்கிற மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எதுனா தமிழ்நாட்டில் மேட்டூர் நீர்மின் திட்டம். இது இல்லாமல் பம்பிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. பம்பிங் அதாவது நீரேற்று குழாய் நீர்மின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பம்பிங் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து இந்த பம்பிங் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு வந்து காடம்பாறை பம்பிங் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அப்படின்னு பேரு. காடம்பாறை ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். இது எப்படின்னா வந்து பல்ப் மூலம் உயர்ந்த இடத்துல நீர் தேக்கத்திலிருந்து தாழ்ந்த இடத்துக்கு ஒரு நீர் தேக்கத்துக்கு தண்ணியை பழுப்பு மூலம் கொடுப்பாங்க. பழுப்பு மூலம் அணைச்சி அந்த பழுப்புல வரக்கூடிய வேகத்திலிருந்து டர்பனை சுத்த வச்சு டைனமோ மூலம் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து காடம்பாறை பம்பிங் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் பேர். இது வந்து 400 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. இது கோயம்புத்தூர் மாவட்டம். காடம்பாறை இந்த இடம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போது நம்ம வந்து நீர்மின் திட்டம் வந்து நம்ம வந்து 4வது பொசிஷனில் இருக்கும். அதாவது அதிகமாக இருக்கிற மின்சாரம் எதுலேருந்து கிடைக்குதுன்னா அனல் மின்சாரத்தில் கிடைக்குது. 2வதாக கிடைக்கிறது காற்றாலை மின்சாரம் 2வது இடத்துல இருக்கு. 3வது இடம் வந்து சூரிய மின்சக்தியில் இருக்கு. 4வது இடம் வந்து நீர்மின் திட்டத்தில் இருக்கு. இதுதான் வந்து முக்கியமான ஒரு நம்ம நிலையாதல பார்க்க வேண்டிய ஒன்று. இது இல்லாமல் புது மின்சார திட்டங்கள் வந்து இப்போ செயல்படுத்தின்னு வராங்க. அதில் பார்க்கும்போது வந்து புதிய அனல் மின் திட்டங்கள் எங்கெங்கெல்லாம் செயல்பட்டு வராங்கன்னா வந்து அதாவது உடன்குடி அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடி என்றதுல ஒரு அனல் மின் திட்டத்தை வந்து
அமைச்சின்னு வராங்க. அடுத்தது உப்பூர் அப்படின்னு ஒரு அனல் மின் திட்டம், அது ராமநாதபுரத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது எண்ணூர்லேயே வந்து ஒரு அனல் மின் திட்டத்தை ஒன்று நிறுவின்னு வராங்க. இந்த மூணுமே வந்து புதுசாக துவங்கப்பட உள்ள அனல் மின் நிலையங்கள். ஒன்று உடன்குடி, ரெண்டாவது உப்பூர், மூணாவது எண்ணூர் அனல் மின் நிலையங்கள்லாம் வந்து முக்கியமாக அதில் முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் வந்து கேஸ் டர்பன் பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்காங்க. கேஸ்லேயே வந்து அதாவது நேச்சுரல் கேஸ்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிற பவர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து வளத்தூரில் இருக்குது, குற்றாலமில் இருக்குது, பேசின் பிரிட்ஜ் இருக்குது, திருமாக்கோட்டை அப்படின்ற இடங்கள்லாம் வந்து இந்த கேஸ் டர்பன் பவர் ஸ்டேஷன் இருக்குது. கேஸ்லேருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து நிலக்கரியிலேருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. கேஸ்லேருந்து தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வளத்தூர்னு ஒரு இடம், குற்றாலம் அப்படின்னு ஒரு இடம், பேசின் பிரிட்ஜுன்னு ஒரு இடம், திருமணக்கோட்டை அப்படின்ற ஒரு இடம். இந்த இடங்கள்லாம் வந்து கேஸ் டர்பன் பவர் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு நீர்மின் திட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்மின் திட்டங்கள். இந்த நீர்மின் திட்டங்கள் மூலம் தான் தமிழ்நாடுக்கு தேவையான மின் தேவையை வந்து பூர்த்தி செய்யப்படுது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற மின்சக்தி வந்து மிக குறைவாக தான் இருக்குது. மத்திய தொகுப்பிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரம் தான் நம்மளுக்கு ஏறக்குறைய 11,000 மெகாவாட் மின்திறன் வந்து மத்திய தொகுப்பிலிருந்து வாங்குகிறோம். அதே நேரத்தில் வந்து தனியார் தொகுப்பிலிருந்து மிக அதிகமாக வாங்குகிறோம். தமிழ்நாடு டான்ஜெட்கோ உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தினுடைய அளவை காட்டிலும் மத்திய அரசு தொகுப்பிலிருந்து வழங்கக்கூடிய மின்சாரத்துடைய அளவு மிக அதிகமாக உள்ளது. அது இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் நம்மளுக்கு மின்சாரத்தை வழங்கி நம்முடைய மின் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறாங்க. அப்போ 3 விதமான நிறுவனங்கள் வந்து தமிழகத்துடைய மின் தேவையை பூர்த்தி செய்கின்றன. அதில் ஒன்று வந்து தமிழ்நாடு அரசினுடைய டான்ஜெட்கோ உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தின் மூலமாகவும், ரெண்டாவது வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பாக மத்திய அரசினுடைய அனல் மின் நிலையங்களிலிருந்து அளிக்கக்கூடிய மின்சாரத்தில் இருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து தனியார் துறையின் மூலமும் இந்த மின்சாரத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய அணுமின் நிலையங்கள் இருந்து மத்திய அரசுடைய அணுமின் நிலையங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2 இருக்குது. ஒன்று கல்பாக்கம் அனல் மின் நிலையம் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கூடங்குளம் அணுமின் நிலையங்குது. இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையங்கள் இருந்து, அதாவது கல்பாக்கம் அணுமின் நிலையங்கள்லேருந்து அதாவது மொத்தம் 1448 மெகாவாட் மின்சாரத்தை கொடுக்குறாங்க. அதாவது அணுமின் நிலையங்கள் இருந்து தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கொடுக்குறாங்க. அப்போது கூடங்குளத்துலேருந்து ஒரு 1000, கல்பாக்கத்துலேருந்து 1448 மெகாவாட் மின்சாரத்தை கொடுக்குறாங்க. இது வந்து 50%, மொத்தத்தில் வந்து 50% கொடுப்பாங்க. அந்த 50% மின்சாரம் வந்து அணுமின் நிலையங்களுக்கு கிடைக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அணுமின் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா வந்து முதல்ல ஆரம்பித்தது வந்து 1983 ஆரம்பித்தது தான் வந்து கல்பாக்கம் அணுமின் நிலையம். அடுத்தது கூடங்குளத்தில் ஒரு அணுமின் நிலையம் இருக்குது. அந்த அணுமின் நிலையம் வந்து 2000 மெகாவாட் உற்பத்தி திறனை கொண்டது. அந்த 2000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அணுமின் நிலையம் வந்து நம்மளுக்கு 1000 மெகாவாட் கொடுக்குது. அப்போ டோட்டலாக அணுமின் நிலையங்கள்லேருந்து தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரத்துடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து 1448 மெகாவாட் மின்சாரம் கொடுக்குது. இந்த வகையால் 41,000 மெகாவாட் மின்சாரம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. 41,000 மெகாவாட் மின்சாரம் வந்து நமக்கு அதாவது இது வந்து ஒரு மணி நேரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம். இந்த மின்சாரத்தை நம்ம திறம்பட கையாண்டு மின்சாரத்தினுடைய தேவையை உணர்ந்து வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக மின்சாரத்துடைய திறனை வந்து மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற 41,000 மெகாவாட் மின்திறன் வந்து போதாது. ஒவ்வொரு வருஷமும் 5லிருந்து 10% தேவைகள் வந்து கூடின்னு வருது. அதனால் வந்து புதிய மின் திட்டங்கள் அதிகமாக கொண்டாடணும். புதிய மின் திட்டங்கள் மூலம் வந்து நம்முடைய மின் தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். அதுவும் முக்கியமாக அனல் மின் நிலையங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதை விட அந்த அனல் மின் நிலையங்களை ஆரம்பிக்கிறதை விட அதாவது இந்த ரெனியூவபிள் எனர்ஜி மின் திட்டங்களை தான் நம்ம அதிகமாக ஊக்குவிக்கணும். அதுவும் காற்றாலை மின்சாரம், சூரிய மின்சாரம், இந்த மின்சாரத்தை அதிகரித்து மின் தேவையை வந்து நம்ம வருங்காலத்தில் இருக்கக்கூடிய மின் தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மொத்த மின் தேவையில் 50% வந்து ரெனியூவபிள் எனர்ஜியில் வரணும், 2030க்குள்ளே அது வரணும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் கார்பன் வெளியீடும் வந்து
இப்போ இருக்கிறதுலேருந்து 70% இப்போ இருக்கிற கார்பன் வெளியீடுலேருந்து 70% அனல் மின் நிலையங்கள்லேருந்து மிக அதிகமான கார்பன் வெளியீடு இருக்குது. அந்த கார்பன் வெளியீடை 2030க்குள்ள 70% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதை கேட்பாங்க இந்த கேள்வி. அதாவது 2030 இலக்கு என்ன, மின் திட்டங்களை இலக்கு என்னன்னா ரெனியூவபிள் எனர்ஜி வந்து 50% ஆகணும், 50% ரெனியூவபிள் எனர்ஜி வந்து இருக்கணும். அதே நேரத்தில் 70% வந்து கார்பன் வெளியீட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சிருக்கிறாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போட்டித் தேர்வாளருக்கு மிகவும் ஒரு பயனுள்ள வகுப்பாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.